நண்பர்கள் அனைவருக்கும் கேவி.கே.3 அஸ்ட்ராலஜரின் காலை வணக்கம். இப்போ ஐபிஎல் 2025 மேட்ச் போய்கிட்டு இருக்கு. ஆனால் எல்லா மேட்சும் என்னால் பதிவு பண்ண முடியல. அப்படின்னாலும் ஒரு 13 மேட்ச்சு பதிவு பண்ணியிருந்தேன். அந்த 13 மேட்ச்சில் ஒரு 2 மேட்ச்சு க்ளோஸாக போய் ரிசல்ட்டு சேஞ்ச் ஆயிடுச்சு. சிச்சுவேஷன் கரெக்டாக வந்துருச்சு. பிளேயர்ஸு நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி தான் 50% மட்டும் எடுத்துக்கிறேங்க பிளேயர்ஸை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு. ஏன்னா இங்கே காலசர்ப்ப தோஷ அமைப்பில் வந்துருச்சு கிரகங்கள். ராகு கேதுக்குள்ள எல்லா கிரகங்களும் போய் அடவிட்டு போச்சு. அது மட்டும் இல்லாமல் இது ஜோதிட ரீதியாக கிரக யுத்தம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பாவ கிரகங்கள்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு இடத்துல இருக்கும்போது வலுவாய்க்கிறோம். அவங்களுக்குள்ள பிரச்சனைகள் வர்ற மாதிரியான ஒரு அமைப்பு இது ஜோதிட கணிப்பு. அது மாதிரி தான் நம்ம மேட்ச் ரிசல்ட்டு அவங்களுடைய ஜாதப்படி பார்க்கும்போது நிறைய வித்தியாசம் வருது. இப்போ லாஸ்ட்டாக நான் சொன்ன ரிசல்ட்டு 23-24 சொன்ன அளவு கூட இதில் என்னால் சொல்ல முடியலை. இது எல்லாம் கிரகங்களுடைய அமைப்பு. ஸோ நம்ம அதை போய் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது நமக்கும் குழப்படி வருது. இது எல்லாமே கிரகங்களுடைய அமைப்பு தான். இருந்தாலும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் தர்றேன். இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, கணிச்சிடலாம். ஆனால் எனக்கு நேரம் இல்லை. இப்போ ஒவ்வொரு மேட்சும் ரிசல்ட் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் ஒரு 1 ஹவர் 2 ஹவர் உட்காந்து பார்ப்பேன் எதனால் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. திரும்ப அந்த இது வரும்போது அதே மாதிரி சிச்சுவேஷன் வரும்போது கரெக்டுன்னு எடுத்துடலாம். ஆனால் இப்போ நிலவரம் அப்படி இல்லை, வேறு மாதிரி போய்கிட்டு இருக்குது. அதாவது நல்லா வின் பண்ணுற மாதிரி லாஸ் ஆகிற அந்த மாதிரியும் போய்கிட்டு இருக்குது. அதே மாதிரி இப்போ லாஸ்ட் 2 மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா எம்ஐ vs ஆர்சிபி. இந்த மேட்ச்சில் கோலி நான் சொல்லலை, செகண்ட் பேட்டிங்கோ ஃபஸ்ட் பேட்டிங்கோ நான் எடுக்கலை. ஆனால் அவர் தான் நல்ல பாயிண்ட். அதே மாதிரி இப்போ சிஎஸ்கே மேட்ச்சு இப்போ நடந்த 22ஆம் மேட்ச்சு சிஎஸ்கே பிபிகேஎஸ். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பிளேயர் அவர் நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் மேட்ச் சிச்சுவேஷன் கரெக்டாக போச்சு. நீங்கள் மேட்ச் பார்த்துருப்பீங்க. அது 88 ரன்னுக்கே 5 விக்கெட்டை நம்ம விழுந்துருச்சு. அப்போ அதோட மேட்ச் முடிஞ்சு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது அந்த ஒருத்தர் மட்டும் நின்று நல்ல ஸ்கோர் எடுத்துகிட்டு போயிட்டார். அப்போ அவருடைய டேட்டா நம்மள்கிட்ட கிடையாது. அப்போ புதுசாக வர பிளேயர்ஸ் நம்ம இனிமேல் அதை எடுக்கணும், அதுக்கான நேரமும் இல்லை. அப்படிங்கிறதுனால இப்போ 13 மேட்ச்சில் 11 மேட்ச் கரெக்டாக வந்துருச்சு. இப்போ 2 மேட்ச்சு ஃபெயிலியர் ஆயிடுச்சு ரிசல்ட் மட்டும். ஏன்னா மேட்ச் க்ளோஸாக தான் போச்சு. இப்போ அந்த மேட்ச்சுமே ஆர்சிபி vs மும்பை மேட்ச் க்ளோஸாக தான் போகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பழைய சப்ஸ்கிரைபருக்கு தெரியும் மேட்ச் க்ளோஸாக போச்சுன்னா ரிசல்ட் எப்படி வேணால் மாறும் அப்படின்ட்டு. எல்லாமே இந்த 10 ரன்னு 12 ரன்னு அப்படி வித்தியாசத்தில் தான் லாஸ் ஆகுது. அதை நம்ம சரி பண்ணி கொண்டு வர்றதுக்கு எனக்கு இன்னும் 2-3 நாள் டைம் வேணும். அது எதனால் அப்படிங்கிறதுக்கு அதுக்கு டைம் இருக்கா அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா 25ஆம் மேட்ச் சிஎஸ்கே vs கேகேஆர். இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா ரொம்ப கேப்டன் 2 பேருக்குமே சமமான அமைப்பில் போய்கிட்டு இருக்குது. ஒருவேளை இந்த சூழ்நிலையில் கேப்டன் சேஞ்சஸ் எதுவும் வருமா அப்படிங்கிறது தெரியலை. ஏன்னா அப்படி ஒரு அமைப்புலையும் இருக்குது. ஒருவேளை சிஎஸ்கேயில் கேப்டன் சேஞ்சஸ் வருதா இல்லை கேகேஆரில் கேப்டன் சேஞ்ச் பண்ண போகிறாங்களா என்னங்கிறது தெரியலை. ஒருவேளை சேஞ்சஸ் இல்லை அப்படின்னாக்கா போட்டி கடுமையாக இருக்கக்கூடிய அமைப்பில் இருக்குது. இந்த மேட்ச் எங்கே நடக்குதுன்னா சென்னையில் நடக்குது, இரவு 7:30 மணிக்கு. இந்த மேட்ச்சை நான் ரிசல்ட் பதிவு பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரிசல்ட் எப்படி வருதுன்னு பார்த்துக்கிட்டு தான் நம்ம அடுத்து ஒரு 5-6 மேட்சோ ஒரு 10 மேட்சோ பார்த்துக்கிட்டு தான் நான் இனிமேல் ரிசல்ட் சொல்லலாம் அப்படின்னு பார்க்குறேன். ஏன்னா நம்ம சொல்லி அது நடக்கலை அப்படிங்கிறப்ப எனக்கு டைம் வேஸ்ட். அப்படிங்கிறனால நான் டைம் கிடைக்கிறப்ப அடுத்தடுத்த மேட்ச் என்ன ரிசல்ட் என்ன சேஞ்ச் ஆகுதுன்னு செக் பண்ணி பார்த்துட்டு தான் இனிமேல் வீடியோ பதிவு பண்ண போகிறேன். அது கொஞ்சம் டைம் ஆகும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சித்திரை மாதம் சூரியன் மேட்ச்சுக்கு வந்துடுவார், இன்னும் குழப்படி ஆகும். அப்போ ரிசல்ட் எடுக்கிறங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. கிரகங்கள்லாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரே இடத்துல போய் சேர்ந்து கிடந்துச்சுனாக்கா அது ரொம்ப கஷ்டம். கிரகங்கள்லாம் பிரியணும். இப்போ குரு செவ்வாய் சந்திரன் கூட சுற்றி கொஞ்சம் வருவார். ஆனால் அந்த சூரியன் இப்போ தான் வெளியில் வர்றாரு, மேசத்துக்கு வர்றாரு. ராகு கேது சனியோடு இருந்துட்டு வெளியில் வர்றாரு. அப்படி இப்போ இந்த மாதிரி மாற்றங்கள் வரும்போது நம்ம ஓரளவுக்கு ரிசல்ட் எடுக்கலாம். அதுக்கு நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். இப்போ சிஎஸ்கேயை பொறுத்த வரைக்கும் ஆர் கெய்கோட் அவருடைய தலைமையில் ஆர் ரவீந்திரா, டி கான்வே, எஸ் துபே, எம்எஸ் தோனி, ஆர் ஜடேஜா, வி சங்கர், ஆர் அஸ்வின், என் அகமத், எம் சௌத்ரி, கே அகமத், எம் பதிரானா இவங்கெல்லாம் லாஸ்ட்டாக விளாண்ட பிளேயர்ஸு. கேகேஆரை பொறுத்த வரைக்கும் ரஹானே அவருடைய தலைமையில் கியூடி கோக், எஸ் நரைன், வி ஐயர், ரமன்தீப் சிங், ஏ ரகுவன்சி, ஏ ரசல், ரிங்கு சிங், ஹெச் ராணா, எஸ் ஜான்சன், வி அரோரா, வி சக்கரவர்த்தி இவங்கெல்லாம் லாஸ்ட்டாக விளாண்ட பிளேயர்ஸு. அன்றைக்கி நட்சத்திரம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அஸ்தா நட்சத்திரம். இப்போ இந்த லக்னமும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகிட்டே வந்துடும். இப்போ ஃபஸ்ட் இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் துலாமில் 1 மணி நேரமும் விருச்சிகத்தில் ஒரு 30 நிமிஷம் நிற்கிது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விருச்சிகத்தில் மேட்ச் முடியுது. இன்னும் ஒரு வாரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா 4 லக்னம் வந்துடும். அப்படி ஒரு அமைப்பில் போயிடும். என்ன நடக்குது அப்படிங்கிற பார்ப்போம். இப்போ சிஎஸ்கே ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் யார் யாருக்கு நல்லா இருக்குன்னா ஆர் ரவீந்திரா, டி கான்வே,
ஆர் கெய்க்வாட், ஆர் ஜடேஜா, ஆர் அஸ்வின், என் அகமத், கே அகமத் இவங்களை எடுத்துக்கலாம். அதே மாதிரி கேகேஆர் ஃபீல்டிங் பண்ணும்போது எஸ் நரைன், வி ஐயர், ரமன்தீப் சிங், ஏ ரகுவன்சி, வி சக்கரவர்த்தி இவங்களை எடுத்துக்கலாம். இப்போ 12 பேர் தான் சொல்லியிருக்கேன். ஏன்னா பிளேயர்ஸ் நீங்கள் பெருசாக நம்ப வேணாம். ஏன்னா லைனப் விட்டதுக்கப்புறம் நான் ரிசல்ட் இதில் டெலிகிராமில் போட்டிருக்கேன். ஒரு சில மேட்ச் போட்டிருக்கேன். இந்த 22 மேட்ச்லேயும் ஒரு சில மேட்ச் பதிவு பண்ணி போட்டிருக்கேன். அதெல்லாம் ரிசல்ட் கரெக்டாக வருது. அப்போ லைனப் விட்டதுக்கப்புறம் சொல்லக்கூடிய ரிசல்ட்டுங்கிறது வேறு. முன்னாடியே 2 நாளைக்கு முன்னாடியோ 1 நாளைக்கு முன்னாடியோ நம்ம எந்த பிளேயர் வர்றாங்க, பிச் ரிப்போர்ட் என்ன, பிச் ரிப்போர்ட்லாம் நம்ம அப்போ தான் தெரியும். டாஸ் போட்டதுக்கப்புறம் தான் எந்த மாதிரி பிச்சில் ப்ளே பண்ண போகிறாங்கிறது. அதெல்லாம் நம்ம பார்த்து நம்ம பண்ணுறதுனால கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அதே மாதிரி டெலிகிராமில் வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ண வேணாம். இப்போ ஒரு எடுத்துக்காட்டுதான் சொன்னேன். நீங்கள் அப்புறம் ஜாயின் பண்ணும்போது நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ அதுக்காக டெலிகிராம் லிங்கெல்லாம் கேட்காதீங்க. அதே மாதிரி வேறு டெலிகிராமில் போய் என்னுடைய பேரில் இருக்க டெலிகிராமில் போய் டைப் பண்ணி சர்ச் பண்ணினா நிறையா வந்தாலும் வரலாம். இது வரைக்கும் வரல. அப்படி போய் அதில் போய் மாட்டிக்கிறாதீங்க. இப்போ எந்த டீம் வின் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ரிசல்ட்டுமே நீங்கள் கொஞ்சம் பார்த்து எடுத்துக்கிறங்க. மேட்ச் சிச்சுவேஷன் மட்டும் சொல்கிறேன். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிளேயரை போட்டுக்கோங்க. அதுதான் பெஸ்ட்டாக இருக்கும். இப்போ சிஎஸ்கே ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் சிஎஸ்கே வின் பண்ணிடும். கேகேஆர் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் கேகேஆர் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. இருந்தாலும் ஃபஸ்ட்டு இன்னிங்ஸில் விளையாடக்கூடிய டீம் வந்து எப்படி போகும் அப்படின்னா அந்த ஒரு மணி நேரம் நல்ல ஸ்கோர் வந்துடும். அதாவது துலாம் லக்னத்தில் இருக்கிற வரைக்கும் 1 மணி நேரம் நல்ல ஸ்கோர் வந்துடும். அதுக்கப்புறம் 1-2 விக்கெட் விழுந்தாலும் நல்ல ஸ்கோர் வரக்கூடிய அமைப்புலையும் இருக்குது. இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும், நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும். அப்போ ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுற டீம் நல்ல ஸ்கோர் கொண்டு போயிடும். இப்போ நல்லா 230, 250 கூட வந்தாலும் ஆச்சரியப்படுறதுல அப்படி போய்கிட்டு இருக்குது. அப்படி கூட வரலாம். அதே மாதிரி கேகேஆர் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணாலும் இதே அமைப்பு தான். ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுற டீம் நல்ல ஸ்கோர் எடுத்துரும். அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறோங்க. இப்போ கேகேஆர் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி சிஎஸ்கே ஃபீல்டிங் பண்ணால் யார் யாருக்கு நல்லா இருக்குன்னா கியூடி கோக், அதுக்கப்புறம் ஏ ரஹானே, வி ஐயர், ஏ ரகுவன்சி, ஹெச் ராணா, வி அரோரா உங்களை எடுத்துக்கலாம். அதே மாதிரி சிஎஸ்கே ஃபீல்டிங் பண்ணும்போது இந்த ஆர் ரவீந்திரா அவர் வந்து பவுலிங் பண்ணுற மாதிரி வாய்ப்புகள் இருந்தால் நீங்கள் பார்த்துக்கிறங்க. எனக்கு அது ஐடியா இல்லை. பவுலிங் பண்ணுற மாதிரி வாய்ப்பு இருந்தால் மட்டும் சிஎஸ்கே ஃபீல்டிங் பண்ணால் ஆர் ரவீந்திரா எடுங்க, இல்லைனா வேணாம். அதுக்கப்புறம் டி கான்வே அவர் தேவையில்லை. நேராக வந்து எஸ் துபைக்கு வந்துடுங்க. இந்த ஃபஸ்ட்டு அந்த ஆர்டரு லைனப் ஆர்டரில் வந்து 3 பேரை எடுத்துகிட்டு எஸ் துபைக்கு வந்துட்டேன். அதுக்கப்புறம் ஆர் ஜடேஜா, வி சங்கர் அவருக்கு நல்லா இருக்குது சிஎஸ்கே ஃபீல்டிங் பண்ணால், ஆர் அஸ்வின், என் அகமத் அவங்கள எடுத்துக்கலாம். இதுலேயும் 12 பேர் தான் சொல்லியிருக்கேன். இந்த 12 பேரில் இருந்து நீங்கள் பார்த்துக்கிறங்க. மேட்ச்சு சிச்சுவேஷன் சொல்லியாச்சு, எந்த டீம் வின் பண்ணும் அப்படிங்கிறன்னு சொல்லியாச்சு. அதாவது ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுற டீம் வின் பண்ணிடும். அப்படி ஒரு அமைப்புலாம் இருக்குது. இருந்தாலும் 2 கேப்டனுக்கும் சமமாகவும் போகுது. மேட்ச் க்ளோஸாக போகிறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 2 கேப்டனுடைய அமைப்பும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால ஒருவேளை மேட்ச்சு க்ளோஸாக போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும். ஏன்னா இங்கே சந்திரன் வந்து இன்றைக்கி நட்சத்திர அதிபதி சந்திரன் கேதுவோடய சேர்ந்துருக்காரு. அப்படிங்கிறப்ப மேட்ச் க்ளோஸாக போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதை நீங்கள் எப்படி இப்போ நான் சொன்ன விஷயங்களை வச்சு நீங்கள் டீம் செட் பண்ணாலும் சரி தான், இல்லை நீங்கள் ட்ரேடிங் ஏதாவது பண்ணுற மாதிரி இருந்தாலும் அது உங்கள் விருப்பம். அதை பார்த்துக்கிறங்க. இந்த மேட்ச்சை நான் சொன்ன ரிசல்ட்டு வந்துச்சுன்னா நான் அடுத்த வீடியோ பதிவு பண்ணுவேன். செக் பண்ணி பார்த்துட்டு ஒரு வாரம் 10 நாள் செக் பண்ணி பார்த்துட்டு பதிவு பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா எனக்கு டைம் இல்லை அப்படின்னாக்க இந்த 2025 ஐபிஎல் அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு அடுத்த வருஷம் ஐபிஎல்லில் பார்த்துக்கலாம். அதுக்கு இடையில் வரக்கூடிய அடுத்து ஜூன் ஜூலைலேருந்து வரக்கூடிய மேட்சஸ், இந்தியா ப்ளே பண்ணக்கூடிய மேட்சஸ் மட்டும் வீடியோ பதிவு பண்ணாலும் பார்க்குறேன். ஏன்னா திரும்ப நம்ம தவறாகவே ஏதாவது பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னாக்கா இன்னும் எனக்கு டைம் வேஸ்ட்டு ஆகிறத பற்றி நான் கவலைப்படலை. நான் உங்களுக்காக நான் அதை செய்கிறேன். ஏன்னா 2 மணி நேரம் 3 மணி நேரம் உட்காந்து நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அது உங்களுக்காக பண்ணுறது தான். அதில் வந்து நம்ம உழைச்சி அது வந்து அது பலன் இல்லை அப்படிங்கிறப்ப அந்த உழைப்பு வந்து முட்டாள்தனமானது. அதனால் அதை விட்டுட்டு நம்ம அடுத்த வேலையை பார்ப்போம். அடுத்த வருஷமாவது கிரகங்கள் கொஞ்சம் மாறுதா என்னங்கிற பார்ப்போம். அதே மாதிரி இப்போ ராகு கேது குரு பயிற்சிக்கு அப்புறம் கொஞ்சம் அந்த சேஞ்ச் வரும். சரி, அதுக்கப்புறமா நம்ம கணிச்சு நம்ம சொல்லலாம் அப்படின்னு பார்த்தா அப்போ எப்படின்னா ஐபிஎல் இந்த ராகு கேது பயிற்சிக்கு அப்புறம் அங்கிட்டு ஒரு 6 மேட்ச் 5 மேட்சாக தான் இருக்கும். அதில் போய் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஒருவேளை அந்த காலகட்டங்களில் எனக்கு ஏதாவது ஐடியா வந்துச்சுன்னா கூட இடையில வீடியோ போடலைன்னா கூட லாஸ்ட்டு ஒரு 10-15 மேட்சாவது வீடியோ பதிவு பண்ணுற மாதிரி பார்ப்போம். தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிறேங்க. தேங்க்யூ.